Hey girls, welcome back to channel GlamGirlTamil. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு ஒரு குர்த்தி ட்ரெஸ்க்கான ஒரு மேக்கப் தான் பார்க்க போகிறோம். இல்லை ஃபவுண்டேஷனில் கன்சீலர் இல்லை ஒரு டீனேஜருக்கு மினிமலான ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கெட் ரெடி ஆகலாம். அதாவது நீங்கள் க்ளீன் கேர்ள் மேக்கப் லுக் வச்சுக்கலாம். அதே கொஞ்சம் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும். அதையும் நான் 2 டிஃப்ரெண்ட் வே உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் வந்து பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹால் பேக் ஸ்டோரில் லிங்க் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஒரு லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாலே எல்லா ப்ராடக்ட்ஸும் நல்லா அவைலபிளாக இருக்கும். இன்க்ளூடிங் ட்ரெஸ் கோடு ஆக்சரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அங்கேயும் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலோட நேம் தான் GlamGirlTamil. வாங்க குயிக்காக அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சரைசரோட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எனக்கு காம்பினேஷன் ஸ்கின்னால இந்த ப்ளம் மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசரோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஃபவுண்டேஷன் இல்லை, கன்சீலரில் சிம்பிளான ஒரு க்ளீன் கேர்ள் லுக்கு. சில பேருக்கு வந்து ஐஷேடோ போட பிடிக்காது. ஸோ அவங்களுக்கும் ஒரு லுக் மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே கொஞ்சம் டிஃப்ரெஷியேட் பண்ணி ஐ மேக்கோவரும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் குர்த்தி. ஸோ அதுக்கான ஒரு மேக்கப் தான் எனக்கு இருக்க போகுது. நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் கேர் அண்ட் பேம்பரிங் வீடியோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லைட்டாக பேபி க்ரீம் போட்டு பவுடர் செட் பண்ணி நம்ம சிம்பிளாக ஒரு லுக்கு தான் பார்க்கலாம். ஃபெஸ்டிவல்க்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் என்ன மேக்கப் போடுறீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ½ அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ஐஸ் க்யூப் வச்சு ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணும்போது லாங் ஸ்டேவாக இருக்கும். அண்ட் மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேஸ், ஸ்கின் பேஸு. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஈச் ஸ்டெப்புக்கு நடுவில் அட்லீஸ்ட் 60 செகண்ட்ஸ் வந்து டைம் விடுங்க. நம்ம ஸ்கின்னுக்கு அந்த மேக்கப்போ அந்த பேஸை வந்து செட் ஆகணும். இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் என் ஸ்கின்னுக்குள்ளே நல்லா செட் ஆகட்டும். இது பிகினர்ஸ் டீனேஜருக்கான மேக்கப் லுக்னால நான் ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஆரஞ்சு கரெக்டெல்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. அப்படி யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நிறைய வீடியோஸ் இருக்குது. இது நீங்கள் டீனேஜர் கேர்ள்ஸுக்குலாம் வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஆரஞ்சு கரெக்டெல்லாம் அஃபோர்ட் பண்ண மணி இருக்காது. ஸோ பிபி க்ரீம் வந்து உங்களோட ஸ்கின் அண்டர் டோன் கேட்டாமல் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ என்னோட ஸ்கின் அண்டர் டோனுக்கு நான் பிபி க்ரீம் தேடின மாதிரி எனக்கு எதுவும் அவ்வளோ கிடைக்கல. அதனால் DIY பிபி க்ரீம் அது வந்து நான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னோட ஸ்கின் அண்டர் டோனுக்கான ஃபவுண்டேஷன், கொஞ்சம் மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், அப்புறம் காம்பேக்ட் பவுடர், இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ஃபவுண்டேஷன் இருந்தால் நீங்கள் இதை மாதிரி உங்களுக்கு DIY பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடி வருமா அப்புறமா வரல தெரியல. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது என்னோடய ஸ்கின் அண்டர் டைப்க்கான ஒரு பேபி க்ரீம். இதை தான் வச்சுக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட்லேயே உங்களோட நிறைய பிராண்ட்ஸில் பேபி க்ரீம் இருக்கும். நீங்கள் ஃபேரா காம்ப்ளெக்ஷன் தான் கண்டிப்பாக கிடைக்கும். டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெக்ஷனில் இருக்கீங்கன்னா இந்த பேபி க்ரீம் கொஞ்சம் தேடுறதுக்கு கஷ்டம் அண்ட் கிடைக்கிறது செட் ஆகிறதும் கஷ்டம். அது மாதிரி இதை வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து கொஞ்சமாக எடுத்து, இதிலே எனக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது, காம்பேக்ட் இருக்குது. இருந்தாலும் நம்ம செட்டிங் போட்டு செட் பண்ணுவோம். இது டீனேஜருக்கான லுக்னால லைட்டாக நான் வந்து பேபி க்ரீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னோடய ஐஸில் வந்து கவரேஜ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் அகெயின் என்னோடய DIY பேபி க்ரீமை ஐஸ்க்கு மேலேயும் அண்டர் ஐ ஸ்கின்னையும் வந்து நல்லாவே ஹெவியாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு க்ளீன் கேர்ள் மேக்கப் லுக் ப்ளஸ் ஒரு ஐ மேக்கோவரும் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் ஐ மேக்கோவர் பண்ணுறதுக்கு ஐஸோட பேஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கணும். அதனால தான் நான் அகெயின் வந்து ஒரு பேபி க்ரீம் எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே நான் இந்த க்ரீமை செட் பண்ணுறதுக்கு மைக்லாம் போஸ்லேருந்து பனானா பவுடர் வந்து செட்டிங் பவுடராக யூஸ் பண்ணிக்கிறேன். இது பனானா பவுடர்னால அந்த எல்லோ டிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் லைட்டாகவே பவுடர் எடுத்து என்னோடய ஃபேஸில் ஜஸ்ட் டச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய நான் அப்ளை பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் டேப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். மேக்கப் பண்ணிகிட்ருக்கும் போதே உங்களோட லிப்பை வந்து ப்ரெப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி பிராண்டடான லிப் பாம் வந்து யூஸ் பண்ணி லிப்பை ப்ரெப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஐப்ரோ கிட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் ஷேடே என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஆங்குலர் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐப்ரோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்ச்சை ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இன்னரில் லைட்டாக பவுடர் வச்சு நான் எங்கே எனக்கு ஸ்பார் ஏரியா வந்து இருக்குது அந்த இடத்துல மட்டும் நான் பவுடரை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பூலி வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஐப்ரோ க்ரோத் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஐப்ரோ பவுடர் கூட இல்லைன்னா நீங்கள் ஐப்ரோ பென்சில் வச்சு உங்களோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பட்ஜெட்டில் ஒரு ஃபேவரட்டான மஸ்காரானா இந்த மஸ்காரா. ஏன்னா இது லேஷ் எல்லாமே நல்லா
உங்களுக்கு ப்ரிசைஸாக கோட் பண்ணி கொடுக்கும். அது நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. மாஸோட மஸ்காரா. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னோடய ஹால் பேக் ஸ்டோரில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து கிடைக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்க்கு. இப்போ நான் ஒரே ஒரு கண்ணில் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், நல்ல கோட்டும் உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மஸ்காரில் கிடைக்கும். அண்ட் இது என்னோடய ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மஸ்காரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கோட் பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா NYBேலேருந்து பர்பிள் ஷேடான ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லுக் வந்து ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணி மஸ்காரா வச்சு அண்ட் லிப்ஸ்டிக்கோடு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இதுதான் க்ளீன் கேர்ளான நீட் மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக் பேஸை வச்சு உங்களோட இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் ஓரியன்ட் ஃபெஸ்டிவல் லுக்காகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மேக்கப் லுக் தான் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். ஐப்ரோக்கு யூஸ் பண்ண சேம் ஸ்விஸ் பியூட்டி ஐஷேடோ பேலட்டை யூஸ் பண்ணி என்னோட ஐஸோட அவுட்டர் V2 ட்ரான்சிஷன் ஒரு ப்ரீக் கலர் கொடுத்து என்னோடய ட்ரான்சிஷனை நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி அவுட்டர் V2 ட்ரான்சிஷன் நல்லா கலரை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் ஐ ஷேடோ. ஸோ நீங்கள் ஒரு என்ஹான்ஸ் பண்ணி ஒரு ஐ லுக்கை நீங்கள் பாப் பண்ணி காமிக்கினா கண்டிப்பாக ஐக்காக தனியாக நீங்கள் பொறுமையாக வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஐ மேக்கப் லுக் வந்து நல்லா கிடைக்கும். அடுத்தது இப்போது நான் ஒரு ப்ளூ கலர் குத்தி வேர் பண்ணதுனால நான் ஒரு ப்ளூ கலர் ஐஷேடோ போட்டுக்கிறேன். அதுக்கு Wet n Wild ஸ்டாப் பிளேயிங் சேவ் பண்ணது ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஷிம்மர் ராயல் ப்ளூ கலர் என் ட்ரெஸ்க்கு அவுட்ஃபிட்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய கலர் வந்து ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்துக்கிறேன். அது என்னோடய ஐஸில் இன்னர் வீலேருந்து என்னோடய ஐபால் க்ளோஸ் ஆகிறது வரையும் லிட்டில் மட்டுமே அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஷிம்மர் ஷேட்னால நான் ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த ஃப்ளாட் ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் கையில் கூட இந்த பிக்மெண்ட்டை எடுத்து உங்கள் ஐபால்ஸ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் இதை மாதிரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பேஸ் மேக்கப் வந்து பண்ணுங்கள். இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதை நீங்கள் ஃபைனலாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஐஸ்லேயும் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நான் இந்த ப்ளூ கலர் வந்து கொடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி கலர் வந்து சீம்லெஸ்ஸாக நான் வந்து ஈக்குவலாக வந்து வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஐ மேக்கப் லுக் இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டைம் மேக்கப் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸஸ் கேண்டா கேஜல். இது நீங்கள் பிரைட்டாக இருக்கீங்க, ஃபெஸ்டிவல் யாருக்காச்சும் மேக்கப் போடணுன்னா கூட இதை மாதிரி நல்ல ஒரு மேக்கப் லுக் உங்கள் ஐஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். நல்லா போல்டாக காஜலை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் ட்ரெஸ்க்கு மேட்சான ஒரு ஐ மேக்கப் லுக் குயிக்காக ஒரு பிந்தியை வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரெஸ்க்கு மேட்சான மாதிரி ஒரு இயரிங்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் க்ளீன் கேர்ள் மேக்கப் லுக்கும் வச்சுக்கலாம். எல்லா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலும் இந்த மேக்கப் லுக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறது ரொம்ப